527 பேர் சொன்னீங்க. இதுல ஒரு சின்ன ஒரு நிமிடம் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். வாஜ்பாய் ஐயா அவர்கள் முப்படை தளபதிகளை கூப்பிட்டு நம்ம வெற்றி பெற்றுட்டோம், ஆனா 527 பேர் இறந்துட்டாங்களே, எப்படி இது சாத்தியம், ஏன் இவ்வளவு பேர் இறந்தாங்கன்னு வருத்தப்பட்டிருக்காரு. அப்ப விமானப்படையில ஒரு உயர்ந்த இடத்துல எல்லா சீதோஷண நிலைகளையும் ஏற்று பறக்கக்கூடிய, உடனடியாக பறக்கக்கூடிய விமானங்கள், போர் விமானங்கள் நம்மகிட்ட இல்லைன்னு அவங்க சொன்ன அடிப்படையில தான் உலகளாவிய டெண்டர் போட்டார் வாஜ்பாய் அவர்கள், அதிநவீன விமானம் வேணும்னு சொல்லி. ஆனா அதற்கு அடுத்து காங்கிரஸ் ஆட்சிகள்லாம் வரும் பொழுது அந்த விமானம் வாங்குற திட்டத்தையே அவங்க குடும்பத்துல அவங்க நண்பர் ஒருத்தர் அந்த விமானத்தை வாங்கணுங்கிறதுக்காகவே கடைசி வரைக்கும் தள்ளி தள்ளி கொண்டு போய் விமானமே வாங்காம விட்டதுதான் காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சி. பாரத பிரதமர் வந்தாரு, ரஃபேல் விமானம் வந்துச்சு. இன்றைக்கு உலகத்தினுடைய விமானப்படையினுடைய சக்தி நம்ம 3வது இடத்துக்கு போயிருக்கோம். நேற்றைக்கு கூட பாருங்க, ரஷ்யாவில இருந்து ஹைப்பர்சோனிக் மிசைல் வருது, 120 மிசைல் வருது. வெளிப்படையான ஆர்டர், வெளிப்படையான தன்மை நம்ம மோடி அவர்கள் வந்த பிறகுதான் இதெல்லாம் சாத்தியமாச்சு. ஒரு நவீன விமானம் கூட வாங்காத அரசு இன்றைக்கு நம்ம ராணுவ வீரர்களை பற்றியும் பார்லிமெண்ட்ல பேசுறதெல்லாம் வேடிக்கையானது, நகைப்புக்குரியது. நீங்க கேட்கிற கேள்வியை சரியா புரிஞ்சுக்கல. மரியாதை என்பது அந்த ராணுவருடைய அந்த உயர்ந்த புகழ்மிக்க தன்மையை நம்ம மக்கள் தமிழ்நாட்டை எங்களுக்கு புரிஞ்சுக்கல. ஒரு ட்ரெயின்ல இடம் இல்லாடக்கூடிய உட்கார இடம் கொடுக்க மாட்டாங்க. அதே நேரத்தில் தமிழ்நாட்டை விட்டு தாண்டி போகும்போது எங்களுக்குரிய கௌரவம் வேற மாதிரி நாங்க பாக்குறோம். ஏன் தமிழ்நாடு இப்படி இருக்குன்னு சில ராணுவ வீரர் நண்பர்கள், என் கூட இருந்த மணிமுத்து சில நண்பர்கள்லாம் என்கிட்ட பலமுறை விவாதம் பண்ணிட்டாங்க. அது காரணம் என்ன, நம்ம தேசியத்தை பத்தி பார்க்க இவங்க சொன்ன விஷயம் உண்மையான நுட்பமான விஷயம். வாருன்னு எப்படி இருக்கும், பாதிப்பு எப்படி இருக்கும் நம்ம பார்த்தது இல்ல. அது அவங்க 2 பேரும் சொல்றாங்க, அந்த பதில நீங்க எடுத்துக்கலாம். அதுக்கு காரணம் என்ன, நம்ம தேசியத்தை பத்தி பேசினா இங்க இருக்கிற எம்பி அவர் பேர் என்ன ராசா சொல்றாரு, நாங்க எல்லாம் தனித்தனி தான், எல்லாம் சேர்ந்தாதான் ஒரு நாடு, இது இந்தியாங்கிறதே கிடையாதுன்னு பேசுற ஆட்கள் இருக்கிறதுனாலதான் இந்த உண்மையான அந்த ராணுவ வீரருடைய தியாகம் இங்க புரிய மாட்டேங்குது. அவங்களுக்கு பொழுது போலங்க, ஒரு மாநிலத்தை ஆளுகிற கட்சி அவங்களே ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிறாங்க. 48 லட்சம் கோடியில எத்தனை லட்சம் கோடி நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடைக்குதுன்னு தான் ஒரு முதலமைச்சர், இங்க இருக்கிற நிதியமைச்சரும் கணக்கு போட்டு பார்க்கணும். தமிழ்நாடு பேர் வரலன்னா ஏறத்தாழ 18 மாநிலங்களோட பேர் வரல. 18 மாநிலங்களும் புறக்கணிக்கிறதா ஒரு தவறான ஒரு கருத்தை மக்கள்கிட்ட பருத்தி மக்களை ஏமாத்துறதுக்கு, மோசடி பண்றதுக்கு மறுபடியும் ஒரு ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்காங்க. இது என்ன வேடிக்கை, ஒரு ஆளுகிற அரசாங்கமே ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்களாம். கேட்டா பட்ஜெட்ல உனக்கு என்ன இல்ல, இன்னைக்கு பட்ஜெட்ல 1 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, பயிற்சி, திறன் மேம்பாடுனா தமிழ்நாடு இருக்க போறாங்க. முத்ரா கடன் திட்டம் 20 லட்சம் உயர்த்தினா தமிழ்நாடும் பெற போறாங்க. ஏற்கனவே இருக்கிற 100 நாள் வேலை திட்டத்தை அதிகப்படுத்துங்கன்னு கேள்வி கேட்கறீங்க. 100 நாள் வேலை திட்டத்துக்கு இடத்துல 89 லட்சம் பேர் பதிஞ்சு வச்சிருக்காங்க. 69 லட்சம் பேர் ரெகுலரா ஒர்க் பண்றாங்க. 69 லட்சம் பேருக்கும் அவங்க அக்கவுண்ட்ல பணம் போடுறது மத்திய அரசு. தமிழ்நாடு அரசு 1 பைசா கொடுக்கல. 242 ரூபாய் சம்பளம்னா மத்திய அரசு கொடுத்துட்டு இருக்கு. என்ன இல்ல, இங்க முத்ரா கடன் மட்டும் இல்ல, இன்னைக்கு நீங்க எரிவாயு கனெக்ஷன் கொடுத்த 37 லட்சம் பேருக்கு மானியத்துல மத்திய அரசு கொடுக்குது. 42 லட்சம் விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் ஆண்டு கொடுக்குதுன்னா மத்திய அரசு கொடுக்குது. இங்க 20 கிலோ அரிசி, 30 கிலோ அரிசின்னு இலவச அரிசி கொடுக்கிறோம். ஆண்டுக்கு 38 லட்சம் டன் கொடுக்கிறோம் இலவசமா, 1 பைசா தமிழ்நாட்டில் வாங்காம. இதெல்லாம் இல்லையா? எல்லா ரயில்வே திட்டங்களுக்கு திமுகவும் காங்கிரஸ் கூட்டணியும் 10 ஆண்டு ஆட்சியில் இருந்தாங்க. மொத்தம் ஒதுக்கின தொகை 5465 கோடி. ஆனால் பிஜேபி ஆட்சி, மோடி அவருடைய கவர்மெண்ட் கடந்த 23க்கு முன்னாடி வரைக்கும் தமிழ்நாடு செக்ஷன், நார்த் சதர்ன் ரயில்வே, தமிழ்நாடுக்கு மட்டும் 22,600 கோடி கொடுத்திருக்கோம். இந்த ஆண்டு 6,342 கோடி இன்னைக்கு நம்ம ரயில்வே துறை அமைச்சர் அறிவிச்சிருக்கிறாரு. அப்ப 28,400 கோடி கொடுத்தோம். எல்லாத்தையும் இல்ல இல்லன்னு போய் சொல்லி மக்களை ஏமாத்தி, உங்க ஏமாத்து நாடகத்தை பெருசா காட்டுறதுக்காக மீடியால காட்டுவீங்க, பேப்பர்ல போடுவீங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணா இன்னும் பெருசாகும்ல. நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போக முடியாத முதலமைச்சர் இன்னும் இப்பதான் புறக்கணிக்கிறாங்க. 2 வருஷமா அவர் போகல. நிதி ஆயோக் என்ன, எல்லா மாநில முதலமைச்சர்களும் ஒன்னா உட்கார்ந்து பேசுற இடம். அங்க அரசியலுக்கு வேலை இல்ல. எல்லா மாநிலத்தினுடைய நிதி அமைச்சரும் உட்காரணும், நிதித்துறை அதிகாரிகளும் உட்காரணும். அடுத்த இந்த ஓராண்டுக்கு உங்க மாநிலத்துக்கு என்னெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, என்ன வேணும், என்னென்ன திட்டம் கொண்டு வர போறீங்க எல்லாம் பேசக்கூடிய இடத்தை புறக்கணிக்கிற ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு வேணுமா? இது மக்களை ஏமாத்துற போராட்டம்.